திரு மனுஷபுத்திரன், திமுகவும் அதிமுக வாக்குகளை தான் கேட்குது. இப்போ திமுகவுக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கீங்க, பெரிய கூட்டணி வச்சுருக்கீங்க, இந்த வெற்றியை நாம் பெற்ற முடியாதுங்கிற இடத்துல தான் திமுகவும் இருக்கா, அதிமுக வாக்குகளையும் பெற வேண்டிய ஒரு தேவை ஏற்படுதாங்க? இல்லை, அவங்க கூட்டணி வச்சவங்களே பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னா திமுகவிலேருந்து பிரிஞ்சு போன கட்சி தானே அதிமுக. ஆக்சுவலாக நியாயமாக பார்த்திங்கன்னா அதிமுக கலைச்சிட்டு திமுகவோட அவங்க இணைச்சிடணும். இப்போ இருக்க நிலைமையில் பாஜகட்டிருந்து கட்சியை காப்பாற்றணும்னா அதுதான் உங்களுக்கு இருக்க ஒரே வழி. சரிங்களா? பிஜேபியும் அதிமுக இல்லாமல் பண்ணணும்னு நினைக்குது, திமுக வேறு விதமாக அரவணைச்சு நீங்கள் ஒன்றா வந்திருக்கீங்களா? புரியல. என்னட்டிருந்து வந்த கட்சிங்க அதிமுகங்கிறது. உங்களை எதிர்த்துங்கிறாரு கணேஷ், அதானே அவர் கூட்டணி வச்சதுக்கே இவ்வளோ உரிமை பாராட்டுறாரு. ஜஸ்ட் கூட்டணி. அப்போ எங்கள்கிட்ட இருந்து பிறந்து வந்த கட்சி. எம்ஜிஆர் யாருங்க? திமுக காரர் தானே அடிப்படையில். திமுக உருவாக்கின ஒரு தலைவர் தானே எம்ஜிஆர். சொல்லுங்க. அவர் யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு நடிகரா மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு வந்துட்டார். அவர் இல்லையே. திமுக தலைவர் ஒரு நிமிஷம் அடிப்படையில் விஷயம் என்னன்னு பாருங்க. 2018 ஜெயலலிதா அவர்களுடைய படம் சட்டப்பேரவையில் திறக்கப்படுகிறது. அப்பொழுது அதை மிக கடுமையாக ஐயா ராமதாஸ் அவர்கள் எதிர்த்து பேசுகிறார். குற்றவாளிகளுடைய படத்தை எங்கு திறப்பதா என்று. வரலாறு ஒரு 5-6 வருடங்களில் இன்றைக்கு அவருடைய படத்தை போட்டு அவர்கள் வாக்கு கேட்க வேண்டிய நிலைக்கு அவர்களை கொண்டு வந்திருக்கிறது. அதே மாதிரியே இந்த 2021 தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் 21 இடத்துல போட்டிட்டோம், 5 இடத்துல தான் ஜெயித்தோம். காரணம் அதிமுக எங்களுக்காக வேலை செய்யலை, துரோகம் பண்ணிட்டாங்க. ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக 66 தொகுதிகளில் வெற்றி பெற்றதில் 36 தொகுதிகளில் அவங்க வெற்றி பெற்றதுக்கு நாங்கள் தான் காரணம். இப்படி தான் அவங்க கூட்டணி சார்ந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கூட்டணியில் சேர்ந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்கள தான் நாங்களே காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவர் அக்னீஸ்வரன் பதில் சொல்லிட்டு யாரை காப்பாற்ற. இப்போ டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா திமுகங்கிற பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ அவர் ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு, அதிமுக எல்லாரையும் இணைத்து கொண்டு திமுகங்கிற பொது எதிரியை வீழ்த்த வேண்டும். நாங்கள் பிஜேபியை ஒரு பொது எதிரியாக நினைக்கிறோம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்தியா கூட்டணின்னு ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கி நாங்கள் எழுத்து நிற்கிறோம். இதில் ஒரு பாலிசி டிசிஷன் இருக்கு. சரிங்களா? கட்சி யாரெல்லாம் மோடி எதிர்க்கிறாங்க, யாரெல்லாம் பாஜக எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒன்றா ஒரு கூட்டணியாக நிற்கிறோம். அப்போது நாங்கள் என்ன பண்ணுறோம், ஜனநாயகத்தை காப்பாற்றணும், அரசியல் சாசனத்தை காப்பாற்றணும், சமூக நீதியை காப்பாற்றணும், இப்படி பல திட்டங்களை நாங்கள் முன்வைக்கிறோம். இவங்க தான் பார்த்தீங்கன்னா திமுக பொது எதிரியாச்சே, இவங்களுக்கு ஏன் ஒரு பொது அஜெண்டா இல்லை, ஏன் ஒரு பொது திட்டம் இல்லை? நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் வாக்காளருக்கு போய் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பொது எதிரின்னு நினச்சா ரெண்டாவது நீங்கள் சேர்ந்து நின்னீங்க இல்லையா? கடந்த தேர்தல்களில் பாமகவும் அதிமுகவும் சேர்ந்து நின்ற தொகுதிகளில் அவங்க ஏன் ஜெயிக்க முடியலைங்களா பொது எதிரியை எதிர்த்து? இப்போ தானே பிரிஞ்சு நிற்கிறதா ஒரு நாடகம் போட்டுட்டு இருக்காங்க. போன தேர்தல்கள் என்ன நடந்துச்சு? ஒன்றா தானே இருந்தாங்க, ஜெயிக்க வேண்டியது தானே. எங்களை பிரிஞ்சு நிற்கிறத நாடகம்னு ஏன் சொல்கிறீங்க? யார் யார் பிரிஞ்சு நிற்கிறது? இல்லை இப்போ திரும்பவும் சொல்கிறேன், இவர்கள் இன்னைக்கு இந்த நரேஷன் இவங்க ஏன் கட்டமைக்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சொல்ல மாட்டேங்கிறாரு. இவங்க பேசுறது அதிமுக தரப்பில் பேசுறது எல்லாமே தாங்கள் இன்னும் கௌரவமாக தான் இருக்குங்கிற ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுறாங்க. ஆனால் மறைமுகமாக அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு இண்டிகேஷன், ஜெயலலிதா படத்தை போடுறது, இது எல்லாமே அவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகே, அதை பாமக வழியாக கொடுக்குறாங்க. ஏன்னா அவர்கள் சொந்தமாக வெற்றி பெற முடியாது என்கிற போது இது பாஜக என்ன பண்ணுறாங்க, எம்ஜிஆர் பற்றி பேசுவாங்க, ரெண்டாவது ஜெயலலிதா பற்றி புகழ்வாங்க. அதே வழியை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாமகவும் பின்பற்றுது. அடிப்படையில் பாஜக இவங்க 2 பேருமே தமிழ்நாட்டில் தனித்து நின்று வெல்லக்கூடிய ஒரு வலிமை இல்லாத போது எப்படியாவது அதிமுக வாக்கு வங்கியை கவர முடியுமா என்று பாஜக எப்படி சிந்திக்கிறதோ அதே போலதான் இவர்களும் சிந்திக்கிறார்கள். இவர்களுக்கு இன்னும் தனித்தமான பாதை எதுவுமே இல்லை. இன்னொன்று சொல்றேன், எம்ஜிஆர் எல்லாம் புகழ்ந்து பேசுறாங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீட்டிற்கான அந்த போராட்டத்தில் வன்னிய மக்களை படுகொலை செய்த அரசு எந்த அரசு? யார் சுட்டுக் கொண்டார்கள்? எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது. அதே சமயத்தில் பிற்படுத்தப்பட்டவருக்கான அந்த இடஒதுக்கீட்டை வழங்கியது யார்? ஐயா ராமதாஸ் அவர்களை அழைத்து கலைஞர் அவர் கையால் அந்த அறிக்கையை வெளியிட செய்தார். அப்போது வன்னிய சமுதாய மக்களுக்கு அவர்கள் பக்கம் நின்றது யார்? அவருடைய போராட்டத்தை ஒடுக்கியது யார்? இதையெல்லாம் வன்னிய சமூக மக்கள் மறந்துடுவாங்க. இல்லை அதை பார்த்தீங்கன்னா மறந்துட்டு இவங்க இன்னைக்கு சொல்கிற விஷயங்களை மட்டும் எடுத்துப்பாங்களா? எப்போ பார்த்தீங்கன்னா இந்த வன்னிய சமுதாய மக்களுக்காக அதிமுக நின்றுது. நீங்க திரும்ப அந்த இவ்வளவு விமர்சனங்களை நீங்க வைக்கிறீங்க அதிமுக மேல, அந்த அதிமுகவுடைய வாக்குகளை நீங்க அப்புறம் கேக்குறீங்க. அதிமுக மேல இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கு, அதிமுக வாக்குகளை திமுக ஏன் கேட்கணும்? திரு பொன்முடி கேட்கிறாரு, திரு ஏபாவேலு கேட்கிறாரு, அதையே நீங்க கேட்க வேண்டிய தேவை இருக்கு. அதிமுக வாக்குகளை கேட்கல, மக்களிடம் இந்த 3 ஆண்டு கால நல்லாட்சி
அனைத்து தரப்பு நேரடியா மக்களுக்காக- சொல்றாங்க சார். இல்ல சார், நான் திரும்பவும் சொல்றேன், நாங்க இன்னும் சொல்ல போனா பாமக வாக்குகளையும் கேட்போம். ஏன்னு சொன்னா இந்த ஆட்சி தான் உங்களுக்கான ஆட்சி. இந்த 3 ஆண்டு காலமாக தமிழகம் மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் சென்றிருக்கிறது. மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள், சமூக நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இதை உணர்ந்துதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் சென்ற சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட அதிக சதவீத வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதற்கு காரணம் முதலமைச்சரின் மீது, எங்களுடைய ஆட்சியின் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. இங்க எல்லாருமே தமிழ்நாட்டு தேர்தல் என்னமோ இந்த சமூக ரீதியாகவோ ஜாதி ரீதியாக மட்டுமே நடக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி, அதுவும் பிரதானமா இருக்குல்ல, ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டர். மக்கள் அதன் அடிப்படையில் மட்டும் வாக்களிக்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள் அரசியலை பற்றி வேட்பாளர்கள் அதன் அடிப்படையில் தானே போடப்படுறாங்க சார். இப்போ ஒரு உங்களுக்கு தெரியாது இல்லை, ஒரு கட்சி தேர்தலில் நிற்கிறது என்று சொன்னால் அது பார்த்தீங்கன்னா எத்தனை தன்னுடைய திட்டங்களை பற்றி பேசுகிறது, தன்னுடைய சாதனைகளை பற்றி பேசுகிறது, நாங்கள் என்ன செய்தோம் என்கிறதை பற்றி பேசுகிறது. மக்களும் ஜாதி ரீதியாக மட்டும்தான் ஓட்டு போடுறாங்க, அவங்க இத்தனை சதவீதம், இவங்க இத்தனை சதவீதம், இவங்க இத்தனை சதவீதம்னா இது எல்லாமே அப்படியே ஓட்டா எந்த தேர்தலில் கன்வெர்ட் ஆயிருக்கு. நீங்க டேட்டா, எல்லா டேட்டாவும் எடுத்து பாருங்க. எந்த எலெக்ஷன்லயாவது ஜாதி ரீதியான நம்பரும் அந்த ஓட்டா அது கன்வெர்ட் ஆனது ஒண்ணா இருக்கான்னு பாருங்க. இது பாத்தீங்கன்னா அடிப்படையில் ஒரு பொய்யான தியரி. அவர் சொல்றது கரெக்ட் தான், அவர் சொல்றது கரெக்ட் தான். எடப்பாடி தலைமை வந்த முறை தான் இப்படி இருக்குது. அன்னைக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது சேலத்துல பெற்ற வெற்றியை மக்கள் தலைவர் நெல்லையிலும் பெற்றாரு. வாக்கு வங்கி என்பது தமிழ்நாட்டில் கிடையாது. அது இல்ல. அதனாலதான் அண்ணாமலை முதலமைச்சர் வந்தது பிறகுதான் பாமக உருவாச்சா? அண்ணன் சொல்லுங்க. அதனாலதான் அண்ணாமலை 2 ஜாதி கட்சியா போயிட்டுன்னு அதிமுக சொல்றாரு, ஒன்னு வெள்ளாளர் சொல்றாரு, சொல்றாரு. அது உண்மை. நான் சொல்றது மக்கள் உணர்வாங்க. இவங்க யூரோப்பியன் வேலைல இருந்து அவர் பேசுறாரு, எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் யூரோப்பியன் வேலைல இருந்து பேசுறாரு. ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. டிடிவி தினகரனையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் திரு அண்ணாமலை எப்படி பாக்குறாரு? டிடிவி தினகரன் கூட்டணி கட்சி ஆட்களா தான் பாக்குறாரு. இல்ல சார், திரு எடப்பாடி பழனிசாமியை ஒரு சமூக ரீதியா பார்த்தாருன்னா அப்புறம் அவங்களுக்கு என்ன? அதே தானே சொல்றாங்க. பிஜேபியில இருந்து வரக்கூடியவர்கள் தென் தமிழகத்தில் வெற்றியே பெற முடியவில்லை, அதுக்கு காரணம் என்ன? இந்த சமூகம் வாக்களிக்கவில்லை அப்படின்னு எடுத்துட்டு போறாங்க. கண்டிப்பா எடப்பாடியை சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம் இவங்க எல்லாம் எதிராக போனனால தானே ராமநாதபுரத்தில் டெபாசிட் போயிருக்குது, திருநெல்வேலியில் டெபாசிட் போயிருக்குது. நீங்க மத்திய அமைச்சர் ஆயிட்டீங்களா? ஜெயிச்சு இல்ல டெபாசிட் போயிருக்குது. அதெல்லாம் நடந்திருக்கு. அதிமுக டெபாசிட் போறது இவங்களுக்கு ஒரு லட்சியம். இவங்க எம்பி ஆயிர மாட்டாங்க. என்ன கணக்கு அரசியல்? தேனியில தினகரன் 2வது வந்திருக்காரு. அதிமுக டெபாசிட் போயிருக்குன்னா முக்குலத்தோர் சமுதாயம் எடப்பாடி தலைமை ஏத்துக்கல, ஜெயலலிதா தலைமை ஏத்தவங்க எடப்பாடி தலைமை ஏத்துக்கல. இதான உண்மை. இப்படி சொல்லி அதிமுகவை பலவீனப்படுத்தி தமிழ்நாட்டில் ரெட்டை இலையை மலர வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான புதுசு யுத்திகள் வருது. நான் வர ரெட்டை இலை 26க்கு வரப்போகுது. தாமரை கொண்டு வரணும் உங்களுடைய நோக்கம். நான் திரு ஷியாம் அவருடைய கருத்து கேட்டல சார். இது திரு மனுஷபுத்திரன் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். திராவிட இயக்கங்களுடைய கருத்தியல் வந்த பிறகு சமூக ரீதியாக வாக்களிப்பதுங்கிறதுலாம் ஒரு சின்ன ஃபேக்டரா இருக்கலாம், ஆனால் அது பிரதானமாலாம் இல்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. அப்படி பார்க்க வேண்டியிருக்கா? இந்த களத்தையும் அப்படிதான் பார்க்குறாங்க. ஏன்னா விக்கிரவாண்டியை அவங்க பிரதானமாக சொல்றாங்க. இது ஒரு ஏன் அதை சொல்றாங்கன்னா அரசியல் ரீதியாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி அல்லது வன்னிய சமூகத்தினுடைய வாக்குகள் அதிகமாக இருக்குங்கும் போது அப்படிலாம் ஒட்டுமொத்தமாக போயிட மாட்டாங்கிறது தான் திரு மனுஷபுத்திரன் சொல்ல வரார் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டு உங்கள்கிட்ட அந்த கேள்வி வைக்கிறேன். அது அப்படிதான் அணுகப்படுமா? மனுஷபுத்திரன் சொல்ற அந்த கருத்து சரிதான். என்ன காரணம்னா 1989 காலகட்டத்தில் அப்பதான் பாட்டாளி மக்கள் கட்சி முதல் முறையா தனித்து போட்டியிடுது. கட்சி துவங்கப்பட்டு அந்த நவம்பர் மாதம் வருகிற தேர்தலில் அப்போ வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் என் மூலமாக ஒரு தகவல் சொல்லி இருக்கிறார். என்ன தகவல்னா, டாக்டர்கிட்ட போய் சொன்னேன், வன்னியர்கள் அதிகமாக இருந்தாலும் எல்லா கட்சியும் வன்னியர் கேண்டிடேட் தான் போடும். நான் வன்னியர் ஓட்டு யாருக்கு விழுதோ அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கு. எனவே தனித்து போட்டியிட வேண்டாம், வன்னியர் வேட்பாளர்கள் வன்னியர் கட்சிங்கிற முத்திரை விழும். அதை விட காங்கிரஸ் கூட்டணிக்கு, அப்ப அதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துருங்கன்னு சொல்லிவிட்டார். டாக்டர் அதை ஏத்துக்கல. பாண்டிச்சேரியில் நம்ம தனித்து போட்டிட்டு வெற்றி பெற முடியும்னு 89 சொன்னார். கிட்டத்தட்ட 89 நவம்பருக்கு முன்னாடி, ப்ராபபிலி அக்டோபரா இருக்கும். இது நான் தொடர்ந்து நானும் பார்த்துட்டு வர்றேன். அதாவது நம்ம கேண்டிடேட் போடும்போது இன்னொரு உதாரணம் இருக்கு. இப்ப 2006 விஜயகாந்த் அவர்களுடைய வெற்றியும் கூட விருதாச்சலத்துல அப்படிதான் நடந்துச்சு. கண்டிப்பாக மற்ற எல்லாரும் சேர்ந்து வாக்களிச்சதுன்னு ஒரு உதாரணமா அதை பார்க்கலாம். நீங்க சொல்லக்கூடிய